நோயுற்றத்திற்கான இல்லை. இது கிருஷ்ணா இல்லை. மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, சேலம் மலை மாவட்டத்தின் ஆயத்திற்காக அருள் பணியாளர்களுக்காக வேண்டுவதற்காக நீங்கள் திரளாக கூடி வந்திருப்பதை காணும்போது உள்ளம் மகிழ்ச்சியாக அர்ப்பணிக்கின்றது. அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, ஆயர் சிங்கராயர் அவர்களே, அருள் சகோதரிகளே, நம்பிக்கையாளர்களே, நம்மெல்லாம் உயிரை நம்பிக்கையை கடவுளிடமிருந்து கொடையாக பெற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை தொடர்ந்து காத்துக்கொள்ள, அதில் வளர, அதன் வெளிப்பாடாக பிறரன்பு செயல்களில் ஈடுபட்டு விண்ணை நோக்கி முன்னேற பெரும் துணையாக இருப்பவர்கள் அருள் பணியாளர்கள். அவர்களை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதே மன்னவர்களே, ஆண்டவர் மார்க்கு நற்செய்தியில் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்தில் தம்மோடு இருக்கவும், பேய்களை ஓட்டவும், தூது அறிவிக்க என அவரால் அனுப்பப்படவும் சீடர்களை தேர்ந்தெடுத்தார் என்று. They were not accomplished men. தேவியரை சார்ந்த குருக்கள் இல்லை, இறைவாக்குனர்கள் இல்லை, பரிசேயர்கள் இல்லை, மறைநூல் அறிஞர்கள் இல்லை, அதிகம் படித்தவர்கள் இல்லை, அதிகமாக ஜெபித்தவர்கள் கூட இல்லை. ஆனால் அவர் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என்று நினைத்து பாருங்கள். சாதாரண மீன் பிடிப்பவர்கள், வரி வசூலிப்பவர் ஒருவர், தீவிரவாதி ஒருவர், திருடன் ஒருவர், யூதாஸ், மரமண்டை ஒருவர், தோமா, இப்படிப்பட்டவர் தான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒருவர் மறுதளித்தார், இன்னொருவர் காட்டிக் கொடுத்தார், மற்றவர்களெல்லாம் ஓடிப்போனார். யோவானுக்கு மட்டும்தான் கொஞ்சம் துணிச்சல் இருந்தது சிலுவை வரை வருவதற்கு. பிரியமானவர்களே, இவர்கள் மீதுதான் ஆவியானவர் பொழியப்பட்டார்.